சப்தரிஷிகளுக்கு அரோகரா, பாலகனுக்கு அரோகரா, பெருமானுக்கு அரோகரா, விஷ்ணு பெருமானுக்கு அரோகரா, பிரம்மதேவனுக்கு அரோகரா, பராசக்திக்கு அரோகரா, அம்மையம்மனுக்கு அரோகரா, அஷ்டலட்சுமிக்கு அரோகரா, தேவதைக்கு அரோகரா, காளிக்கு அரோகரா, மாரிக்கு அரோகரா, உமாதேவிக்கு அரோகரா, நாராயணனுக்கு அரோகரா, காமாட்சிக்கு அரோகரா, சாலாட்சிக்கு அரோகரா, மீனாட்சிக்கு அரோகரா, பூர்ணாதேவிக்கு அரோகரா, பெருமாளுக்கு அரோகரா, பெருமாளுக்கு அரோகரா, பரமேஸ்வரிக்கு அரோகரா, ஓம் சக்திக்கு அரோகரா, மாதாவுக்கு அரோகரா, ராமதேவீஸ்வரிக்கு அரோகரா, லட்சுமணிக்கு மலையானுக்கு அரோகரா, ஆஞ்சநேயனுக்கு அரோகரா, ஆழ்வார்க்கு அரோகரா, ஆழ்வார்க்கு அரோகரா, பெருமானுக்கு அரோகரா, முனேஸ்வரனுக்கு அரோகரா, ஆலபைரவனுக்கு அரோகரா, வீரபத்ர சுவாமிக்கு அரோகரா, தேவேந்திரனுக்கு அரோகரா, 27 நட்சத்திரங்களுக்கு அரோகரா, வான்திரிகளுக்கு அரோகரா, ராகவார தேவதைக்கு அரோகரா, யமகண்ட நாயனுக்கு அரோகரா, யமதர்மராஜனுக்கு அரோகரா, புத்திரனுக்கு அரோகரா, சூரிய சந்திரனுக்கு அரோகரா, நாயனுக்கு அரோகரா, பஞ்சபூதங்களுக்கு அரோகரா, குபேரனுக்கு அரோகரா, தட்சிணாமூர்த்திக்கு அரோகரா, கோபதாவர் பாஞ்சாலிக்கு அரோகரா, சமுத்திர கன்னிகளுக்கு அரோகரா, ஐயப்ப சாமிக்கு அரோகரா, ஏரம்மாளுக்கு அரோகரா, செல்லியம்மாளுக்கு அரோகரா, புண்ணியம்மாளுக்கு அரோகரா, மகாதேவனுக்கு அரோகரா, மகாதேவிக்கு அரோகரா, தேவதைகளுக்கு அரோகரா, தேவனுக்கு அரோகரா, 18 சித்திரனுக்கு அரோகரா, சரஸ்வதிக்கு அரோகரா, சிவநம பார்வதி விஜய ஆஞ்சநேயர் வரத கோவிந்தா, ஆழ்வார் வரத கோவிந்தா, சால்வார் போற்றும் கோவிந்தா, சிவநம பார்வதி விஜய அரகர மகாதேவா, சிவநம பார்வதி விஜய அரகர மகாதேவா, சிவநம பார்வதி விஜய அரகர மகாதேவா குபேரா. ஐயா, இது 5வது ஆண்டு முடிஞ்சு 6வது ஆண்டு தொழுது அன்னதானம் ஆரம்பிச்சு முழு நாளும் ஒரு பேர் வந்தாலே அதையே சாப்பிட்டு இருந்தோம். ஏதோ மகாதேவரும் தட்சிணாமூர்த்தி ஆஞ்சநேயர் பக்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, நீங்களாம் எனக்கு அப்பா அம்மா. அதனால் உங்களுடைய கருணைனாலும் உங்களுடைய நீங்கள் எங்கிட்ட கொடுத்த காசின் மூலமாக ₹1 கொடுத்துருக்கலாம், 1 லட்சம் கொடுத்துருக்கலாம், எல்லாம் உங்கள் காசெல்லாம் வாங்கி சேர்த்து இன்னைக்கு இது ஒரு அன்னதான கூடம் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு செய்து கொடுத்துருக்கிறோம். இதில் இன்னையிலேருந்து லட்சக்கணக்கான ஆளுங்க சாப்பிடணும், கோடிக்கணக்கான ஆள் வரணும், இது வந்து ஒரு குபேர ஸ்தலம் ஆகணும் அப்படின்னு உலகத்து 2வது ஸ்தலம் ஒரு அமைப்பு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் 1742 ஊமை பசங்க பேசுது. எவ்வளோ குழந்தை ஆகணும், குழந்தை கிடச்சிருக்கு, கண் தெரியாது கிடச்சிருக்குது, காது கேட்காது கிடச்சிருக்குது. அதனால் இது ஒரு பெரிய ஸ்தலம். டைம் இருக்கும்போது அன்னாடும் கோயிலுக்கு வர வேண்டியதில்லை. டைம் இருக்கும்போது மாதத்துக்கு ஒரு தாரம், 6 மாதத்துக்கு ஒரு தாரம் இந்த மலையும் வந்து பார்த்துட்டுப்பாங்க. இந்த மலையினுடைய மகிமையே தனி. நான் வந்து சாமியாரோ அல்லது சோமியர் இல்லை, நான் ஒரு உழைப்பாளி, ஒரு சித்தர், ஒரு பெரிய கோட்டீஸ்வரனை கொண்டாந்து சித்தராக்கி உங்கள்கிட்டையெல்லாம் உங்களுடைய உழைப்பு, நான் பிச்சைன்னு சொல்லலை, தர்மம்னு சொல்லலை, உங்களுடைய உழைப்பெல்லாம் உங்கள்கிட்ட நான் கேட்டு வாங்கி இதை கட்டுறதுக்கு எனக்கு கட்டளை கொடுத்தார் சிவபெருமான். அதனால் தைரியமாக எனக்கு நீங்கள் அப்பா அம்மா சிக்கனமாக வச்சு உங்களால் முடிஞ்ச உதவி என்னைக்கு வேணாலும் செய்யலாம். அன்னதானத்துக்கு செய்யலாம், பசுமாட்டுக்கு செய்யலாம், கட்டட திருப்பணிக்கு செய்யலாம். அப்படியே செய்யணுன்ற கட்டளை இல்லை. சந்தோஷமாக நீங்கள் நல்லபடியாக வந்து உங்களுடைய உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைய செல்வாக்கு, ஈர்ப்புகள், பொய்யெல்லாம் மாற்றி மேனனுடன் மேல் வாங்கி அன்னலட்சுமி, அவலட்சுமி, தானலட்சுமி, தனலட்சுமி, பணலட்சுமி, சர்வ 8 லட்சுமி பங்களுக்கு இருந்து தர்மருடைய அச்சாபத்திரம் வந்தபடி ஆண் வளர்ந்த அடிகளை தாயங்களை சர்வஸ்ரீ ஓமன் டிஸ்ட்ரிக் கண்ணா தூணி சுற்றும் செய்வனை எக்கட்டிக்கட் சூரியகட் சந்திரகட் ஜாமகட்டியாம் தூணுகட் சர்வகட்டை எடுத்து சர்வேஸ்வரி சர்வர்களுக்கும் இன்னைக்கு புத்தாண்டு ஆசீர்வாதம், சந்தோஷம். சிவநம பார்வதி விஜயா.